நாளாக இருக்கிறபடினாலே இதில் நாம் மனமகிழ்ச்சியாக இருப்பது ஆண்டவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. எபினேசர் ஊழியங்களுடைய பிரதரன் திருச்சபையிலே இந்த அருமையான இந்த கட்டிடத்திலே ஆண்டவர் கூடி வரத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவதாய் காணப்படுகிறோம். ஒரு 2 வசனங்களை நாம் வாசித்து தேவ வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 100 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சங்கீதம் 100 ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாய் காணப்படுகிறது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 4:5. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க நாம் என்ன செய்திருக்கிறோம்? கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான திருச்சபையாருக்கு காட்டின மகா கிருபையை நினைத்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். இந்த அருமையான கட்டிடம் மிக நேர்த்தியாக அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை காட்டிலும் மிக அழகாக இந்த கட்டிடம் அமைந்திருப்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாய் காணப்படுகிறேன். இந்த சபை கட்டிடம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நோக்கத்திற்காய், தேவனுடைய மகிமைக்காய் இந்த கட்டிடமானது செயல்பட ஆயத்தமாக இது கட்டப்பட்டிருக்கிறது. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பொழுது தாவீது ஸ்தோத்திரமாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து தாவீது சபைக்கு முன்பதாக என்ன ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்? ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான திருச்சபை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் தான் இதற்கு மூளை கல்லாய் காணப்படுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Yours Lord is the greatness and the power. சகல மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் அவருக்குடையது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். தேவ ஊழியர் ஜோஷுவா அவர்கள் ஒரு சிறிய ஒரு அறையிலே அவர்களுடைய ஆராதனை என்ன செய்தது? 2007 ஆரம்பமானது. பின்பதாக அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டிலே அந்த அறையிலே தேவனுடைய சபை கூடி வரக்கூடியதாய் காணப்பட்டது. அப்பொழுது கூட தேவனுடைய தாசன் இதை போதாது, ஏனென்றால் வெளியே கூட விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். இந்த வித பாரத்தை அருமையான தேவதாசருக்கு கொடுத்த அந்த தருவாயிலே ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தை, இந்த ஒரு விஷனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அங்கே ஃபுல்ஃபில் செய்யக்கூடியவராய், அங்கே பரிபூர்ணப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். எப்படி பரிபூர்ணப்படுத்தினார் என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது அது ஒரு லகுவான காரியம் அல்ல. அவர் சொன்னார், ஒரு சிறு தொகைதான் எனக்கு முன்பதாய் காணப்பட்டது. அங்கே இந்த சிறு தொகையை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசத்துடனே நாங்கள் ஆர்வமாக்கிறோம் என்று அவர் சொன்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அது மிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. ஒரு சிறு ஒரு காணிக்கையின் மூலமாக, சபை மக்கள் கொடுக்கக்கூடிய சிறு சிறு காணிக்கைகள் மூலமாக, தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு சில விசுவாசிகள் கொடுக்கக்கூடிய காணிக்கையின் மூலமாக எவ்வளவு தூரம் இந்த திருச்சபையை கட்டக்கூடியவராய் காணப்பட்டார் என்பதை 14ஆம் வசனத்திலே கூட 1 நாளாகமம் 29 அதே அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கினோம், உமக்கே கொடுத்தோம்.
அருமையான விசுவாசிகளுடைய கரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்திரப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசிகளுடைய பின்னணியிலே எவ்வளவோ கடினமான மணி நேரங்கள் உழைத்த உழைப்பு, சிறுக சிறுக சேமித்து அவர்களுடைய காணிக்கைகளை இந்த திருச்சபைகளை கொடுத்து ஆண்டவருக்கென்று ஒரு திருச்சபையை கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த பாரத்தை அங்கே பலரும் சேர்ந்து அங்கே பல மணி நேரங்களுடைய உழைப்பின் நிமித்தமாக அங்கே இந்த திருச்சபையானது கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? தேவ விசுவாசிகள் மட்டுமல்ல, அதற்கு பின்பதாக யார் காணப்படுகிறார்? தேவன் தாமே காணப்படுகிறார். இது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மாட்சிமையும் தேவனுடைய கிருபையும் ஒரு உண்மைத்தன்மையும் எடுத்து காட்டக்கூடிய நிலைமையிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். அருமையானவர்களே, இந்த திருச்சபைக்குள்ளாய் நாம் வந்திருக்கும் பொழுது, இந்த அழகான கட்டடத்துக்கு முன்பதாய் நாம் வந்திருக்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் ஒரு கம்ப்ளீட் விசுவாசம், ஒரு முழுமையான ஒரு விசுவாசமாய் காணப்படுகிறது. அதனால தான் தேவன் சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகு எவ்வளவு சைஸிலே காணப்படுகிறது? மிகப்பெரிய விசுவாசம் அல்ல. நம்ம சொல்லுவோம், உனக்கு பெரிய விசுவாசம் இருந்தால்தான் பெரிய காரியங்கள் என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கடுகு அளவு ஒரு விசுவாசம் இருந்தால் நீ பெரிய காரியங்களை என்ன செய்வாய்? காண்பாய். அந்த கடுகு என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்றால், அந்த கடுகு சிறிதா இருந்தாலும் கூட அது முழுமையான விசுவாசமாக இருக்கிறது. அரைகுறையான விசுவாசம் அல்ல. அந்த கடுகு சிறிதா இருந்தாலும் கூட அந்த கடுகை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மிக மிக சிறிதாய் காணப்பட்டாலும் அது முழுமையான தன்மையுடையதாய் காணப்படுகிறது. அருமையான தேவ ஊழியர் ஜோஷுவா அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு காரியம், அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் மேல் பூர்ண விசுவாசத்துடன் அவர்கள் வைத்து ஆரம்பம் செய்த அந்த காரியத்தை, கடுகு அளவு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ முதல் காரியம் உங்களிடத்தும் நான் நினைவு கூறக்கூடிய காரியம், I want to remind the first thing is God's faithfulness in our midst. நம் மத்தியிலே தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக, தேவன் இந்த கட்டிடத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் ஒரு சில நிமிடம் நாம் தியானிக்க இருக்கிறோம். திருச்சபையின் நோக்கம், முதல் நோக்கம் என்னவென்றால், தேவனை நாம் ஆராதிக்க நாம் என்ன செய்கிறோம்? கூடி வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனை நாம் ஆராதிக்க வரும்பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இட் இஸ் a place of worship. திருச்சபை என்று சொல்லும் பொழுது ஆராதனை செலுத்தக்கூடிய, துதி செலுத்தக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திருச்சபை என்று சொல்லும்போது ஜெபம் செய்யக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த திருச்சபையிலே விசுவாசிகள் இங்கே கூடி வரும்போது பல விண்ணப்பங்கள், பல ஜெபங்கள் என்ன செய்கிறார்கள்? ஏறெடுக்க இருக்கிறார்கள். இந்த வீடு ஜெப வீடாய் அமைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் பலவிதமான ஜெபங்களுடைய பதிலை இந்த இடத்திலிருந்து விசுவாசிகள் ஒருமித்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே பலவிதமான விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறார். அங்கே பேதுரு அங்கே சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அங்கே அறையிலே, வீட்டில் அறையிலே சபை கூடி வந்தது. அந்த சபையிலே அவர்கள் ஜெபம் ஏறெடுத்தார்கள். அந்த ஜெபமானது கேட்கப்பட்டது. அங்கே பேதுரு விடுதலையானான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, இந்த திருச்சபையினுடைய முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22 வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள்.
அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த திருச்சபையினுடைய முக்கிய தூணா யார் காணப்படுகிறார்? அங்கே கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். ஆனால் விசுவாசிகள் அதற்கு மாளிகை முழுவதும் இசையா இணைக்கப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான கட்டிடத்திலே பலவிதமான பேனல்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கிறது. மேலே பலவிதமான ஷீட்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கட்டிடமானது முழுவடையதாய் நிறைவடையக்கூடியதாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்மளுடைய திருச்சபையினுடைய அஸ்திபாரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளாலும் என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். ஆனால் இப்பொழுது விசுவாசிகள் இசைந்து கட்டப்படக்கூடியதுதான் அங்கே தேவனுடைய சபையா இருக்கிறது என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் என்ன செய்கிறது? எழும்புகிறது. விசுவாசிகள் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது, விசுவாசிகள் ஒருமித்து விண்ணப்பம் செய்யும் பொழுது, அங்கே தேவனை நினைவு கூறும் போது அது பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் இந்த ஆலயத்தை வெறும் கட்டிடமாக மாத்திரம் பார்ப்பதல்ல, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த ஆலயம் உண்மையான ஆலயமாய் இருக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பலரும் பலவிதமான தவறான கண்ணோட்டத்தை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். கட்டிடம் அல்ல தேவனுடைய ஆலயம். வேத வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய ஆலயம் யாராய் இருக்கிறார்கள்? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஏன் தேவனுடைய ஆலயம்? அதனுடைய வசனத்தின் அர்த்தத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயம் நீங்கள் தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த கட்டிடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் இந்த கட்டிடத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த கட்டிடத்துக்குள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் மட்டுமல்ல, தேவ ஆவியானவர் அந்த விசுவாசிகள் மத்தியில் என்ன செய்கிறார்? அங்கே காணப்படுகிறார். அது பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய இடமாக சபையாய் காணப்படுகிறது. அந்த சபையானது பரிசுத்தமுள்ள ஒரு சபையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலயம்தான் நம்முடைய சரீரமாய் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெலன் அடைந்து, சோர்வடைந்து அல்ல, நீங்கள் பின்வாங்கி போன நிலைமையில் அல்ல, பாவம் செய்யக்கூடிய நிலைமையில் அல்ல, நீங்கள் பெலன் அடைந்து என்கிற வார்த்தைக்கு டைனாமிஸ் என்று சொல்லும் பொழுது வல்லமை நிறைந்த ஒரு பெலனாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்மளுடைய திருச்சபையானது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு தேவ ஆலயமாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி ஆலயமாய் காணப்படும் பொழுது இந்த திருச்சபையிலிருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அங்கே ஆகாய் சிறைப்பிடிப்புக்கு பின்பதாக எருசலேமுக்கு போகிறார்கள். அங்கே உள்ள மதில்கள் கட்டப்பட போகிறது. அங்கே தேவாலயம் திரும்ப கட்டப்பட போகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இதுதான் கடந்த 20 வருடங்களாக இந்த திருச்சபையின் சாட்சியா என்ன செய்கிறது இருக்கிறது. அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். 2007 ஒரு சிறிய இடம், அதுக்கு பின்பதாக பெரிய இடம், அதுக்கு பின்பதாக சொந்த ஒரு இடம், பின்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த தேவனுடைய மகிமையானது அங்கே குறையவில்லை. தேவனுடைய மகிமை என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பெரிதாய் கொண்டிருக்கிறது. எப்படி தேவனுடைய மகிமை பெரிதாய் கொண்டிருக்கிறது? அந்த காலகட்டத்திலே அக்னி வந்தது, அந்த காலகட்டத்திலே காற்று வீசினது, புகை மண்டலம் வந்தது. ஆனால் இன்றைக்கு சில சபையில் என்ன செய்யறாங்க? ஆர்டிபிஷியலாக என்ன செய்யறாங்க? புகை மண்டலத்தை போடுறாங்க. அப்படிப்பட்ட மகிமை அல்ல. இங்கே ஆண்டவருடைய மகிமை திருச்சபையிலே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே, தேவனை அறியாத உலகத்திலே இந்த சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? எடுத்து செல்ல வேண்டும். ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். ஆத்துமாக்கள் தேவனை அறியும் பொழுது இந்த சிறு சபையில் என்ன செய்வார்கள்? கூடி வருவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வார்கள். அப்பொழுது முந்தின மகிமையை காட்டிலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ன செய்யும்? பெரிதா இருக்கும். அருமையான தேவ ஊழியர் குடும்பம் எடுத்த எல்லா பிரயாசங்களும் என்ன செய்யவில்லை? வீணாக்கப்படவில்லை. விசுவாசிகள் எடுத்த எல்லா பிரயாசங்களும் வீணாக்கப்படவில்லை. முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை ஆண்டவர் அங்கே பெரிதாக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். So it should be a launching pad for missions. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை தொடங்கக்கூடிய ஒரு இடமாக இது காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த அறையானது மிக அழகாக என்ன செய்யப்பட்டது இருக்கிறது. இந்த அழகை காட்டிலும் இந்த இடமானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு உபகரணமாக இந்த இடம் என்ன செய்ய போகிறது? பயன்படுத்த போகிறது. இன்றைக்கு UK, இங்கிலாந்துல பார்க்கும்போது தேவாலயம் மிக மிக அழகாக என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. ஆனால் யார் இல்லை அங்கே? ஆத்துமாக்கள் இல்லை. அதெல்லாம் அங்கே சபைகள் மூடப்படக்கூடிய நிலைமை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அருமையான அழகான கட்டிடத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் அங்கே பிரபலப்பட, தேவனுடைய ராஜ்யம் அங்கே விரிவாக்கப்பட, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாக பெரிதாக்கப்பட இந்த இடமானது அதிக பிரயோஜனமுள்ள ஒரு இடமாக ஆண்டவர் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த திருச்சபை அமையட்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த திருச்சபையினுடைய மூளைக்கல் யாராய் இருக்கிறார்? கிறிஸ்துவாக காணப்படுகிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தை நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். இனிமேலே நமக்கு அப்போஸ்தலர் தேவையில்லை, தீர்க்கதரிசிகள் என்ன தேவை இல்லை. ஏனென்றால் இந்த ஹாலுக்கு அஸ்திபாரம் முன்னதாக என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. திரும்பவும் அஸ்திபாரத்தை இனிமேல் என்ன செய்யப்பட வேண்டாம், இந்த ஷெட்டுக்கு போட வேண்டாம். அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சபைக்கு கொடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் அழகாக மாளிகையாக விசுவாசிகள் ஒருவர் இணைந்து நாம் தேவனுடைய மாளிகையா என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான திருச்சபையை தேவனுடைய பணிக்காய் நாம் டெடிகேட் பண்ணும்பொழுது மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இட் இஸ் அவர் பர்சனல் டெடிகேஷன். நாமே தனியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். லிவிங் a lives of thanksgiving, நன்றி இருதயத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒரு கட்டிடத்தை நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது, இந்த திருச்சபையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதிக உற்சாகம், அதை காட்டிலும் அதிக ஒரு உற்சாகம், என்கரேஜ்மெண்ட் என்னவென்றால் நாமே தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்?
அர்ப்பணிக்க வேண்டும். Dedicate ourselves to God himself. அது எப்படி அர்ப்பணிக்க முடியும்? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:16-17-18 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16-17-18 வசனத்தை வாசியுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்படி நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியும்? நீங்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும்? இந்த வசனத்திலே நாம் 3 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாய் நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏற்ற தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம், சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம். அருமையான தேவ ஊழியர்கள் பல சவால்களை என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள். ஆனால் எல்லா சவால்கள் மத்தியிலே அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறார்கள். சந்தோஷமா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அருமையான திருச்சபையாருக்கும் நான் வாழ்த்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் என்னவா இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். திருச்சபைக்கு வருவது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இந்த திருச்சபையிலிருந்து எந்த விதமான பிசாசனுடைய பிளவுகளோ ஐக்கிய குறைச்சலோ அல்லது புறம் பேசுதலோ இந்த சபையிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தேவனுடைய சித்தம் இந்த திருச்சபையிலே எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். இரண்டாவது சித்தம், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இது ஒரு ஜெப வீடா என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து ஜெபங்கள் உலகம் முழுவதும் உள்ள ஊழியத்திற்காக, ஊழியங்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இந்த திருச்சபையின் பிரதிஷ்டை மட்டுமல்ல ஸ்தோத்திரம், நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லா சம்பவங்கள் நடக்கும் பொழுது, எல்லா காரியங்களிலும், ஒரு சில காரியங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அருமையான திருச்சபையாருக்கு தேவ வசனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த இடமானது ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு இடம். அது ஒரு சில காரியத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும், ஆண்டவரே நீர் அனுமதியாமல் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒன்றும் ஏற்படாது, நான் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்ய போறேன்? உம்மை நான் துதிக்க போறேன், ஸ்தோத்திரம் செலுத்த போடுகிறேன் என்கிற அந்த ஒரு வாஞ்சை. 2007 அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாடகை வீடுதான், ஒரு சொந்த இடம் கூட இல்லை. ஒரே ஒரு அறையில் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். நாம் பல சமயம் நாம் நினைக்கிறோம், எனக்கு பெரிய ஒரு அறை இருந்தால்தான், எனக்கு பெரிய ஒரு இடம் இருந்தால்தான், எனக்கு ஒன்று சொந்த இடம் இருந்தால்தான் நான் ஊழியம் என்ன செய்ய முடியும்? ஆரம்பிக்க முடியும். நான் ஊழியத்தை நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் பார்த்து விட்டு என்ன செய்கிறார்கள்? சில ஊழியர்கள் அங்கே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மிஞ்சினது என்னது? ஏமாற்றம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை வைத்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கட்டிடத்தை நாம் அர்ப்பணிக்கிறோம், தேவனுடைய நோக்கத்துக்காக இந்த கட்டிடம் பயன்படுத்த வேண்டும் என்று. அதற்கு மேலாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவரே நான் எல்லா காரியங்களிலும் நான் சந்தோஷமா இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது முறுமுறுப்பு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில கவலை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில சோர்வு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்கக்கூடியவனாய், என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவனாய் நான் காணப்பட வேண்டும். ஒரு தேவ அறிஞர் விதமாய் சொல்கிறார், what is the safest place a believer can reside? ஒரு விசுவாசிக்கு ஒரு பாதுகாப்பான இடம் எது? தேவனுடைய சித்தம் செய்வது. தேவனுடைய சித்தம் செய்வதுதான் இட் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். உலகத்திலே மிக மிக பாதுகாப்பான இடம் தேவனுடைய சித்தத்துக்குள் நான் காணப்படுவது. அருமையான தேவனுடைய ஊழியர் எவ்வளவோ 25 வருடத்துக்கு முன்பதாக குடும்பமாக இந்த ஊழியம் செய்வதற்காய் குடும்பமாக என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கையில் சவால்கள் இல்லாமல் இல்லை, பல சவால்களை என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானம்,
நான் தேவனுடைய சித்தத்தை நான் என்ன செய்வேன். எல்லா காரியங்களையும் நான் என்ன செய்வேன், ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இடைவிடாமல் நாங்கள் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். நான் எல்லா காரியத்திலும் நான் என்ன செய்வேன், சந்தோஷமா இருப்பேன் என்கிற அந்த ஒரு கனியினுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். அருமையான திருச்சபையாருக்கு நான் வேத வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த 3 காரியங்கள் இந்த திருச்சபையிலிருந்து என்ன செய்ய வேண்டும், எழும்ப வேண்டும். ஸ்தோத்திரம் எழும்ப வேண்டும், ஜெபம் எழும்ப வேண்டும், சந்தோஷம் எழும்ப வேண்டும். அதான் சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84 முதல் 2 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அடுத்த வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் நகைகளான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. 4ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு ஆழமான சத்தியமுடைய சங்கீதமாய் காணப்படுகிறது. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவன் எவ்வளவு மகிமையானவர். அவர் வருடத்துக்கு ஒரு முறை என்ன செய்தார், வாசம் செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வார்த்தை மாம்சமாகி நமக்குள் என்ன செய்தார், வாசம் பண்ணினார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரமேறின பின்பதாக அவர் யாரை அனுப்பினார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அதனால் நாம் தேவனுடைய ஆலயமாய் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக இன்னொரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம். நாம் நினைக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் எங்கே போகிறோம், தேவனிடத்துக்கு போகிறோம். ஆனால் தேவன் என்ன விருப்பம் உடையவராக இருக்கிறார் என்பதை புதிய வானம் புதிய பூமியிலே நாம் காணக்கூடிய காரியம் 3ஆம் வசனத்திலே வாசியுங்கள். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். புதிய வானம் புதிய பூமி. இந்த உலகம் முடிந்து 1000 ஆண்டு அரசாட்சி முடிந்த பின்பதாக நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்ன, புதிய வானம் புதிய பூமி. நான் பரலோகத்திற்கு போய் என்னுடைய வாழ்க்கையை அவரிடம் நான் செலவழிக்கக்கூடிய காரியம் மட்டுமல்ல. இங்கே 21ஆம் வசனத்தில் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எவ்வளவு விருப்பமுடையவராய் தேவன் என்ன செய்கிறார், அவருடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பக்கூடிய தேவன் யாராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா கொள்கைகளும் மற்ற எல்லா காரியங்களும் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அந்த நபரையோ என்ன செய்ய வேண்டும், தேடக்கூடிய காரியத்தில் என்ன செய்கிறது சொல்லக்கூடிய நம்முடைய தேவன் தான் நம்மை தேடி வந்த தேவனாய் இருக்கிறார். புதிய வானம் புதிய பூமியிலும் பார்க்கிறோம், மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நாம் அவருடைய வாசஸ்தலத்தில் போவதில்லை, மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம்! நம்மத்திலே வாசம் செய்ய விரும்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அருமையான இந்த திருச்சபையிலே ஆராதனை செலுத்தும் பொழுது, துதிகள் செலுத்தும் பொழுது, அவருடைய வாசனையிலே புகழ்ச்சிகளை நாம் பாடல்களை பாடும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஸ்தலத்திலே நான் என்ன செய்கிறேன், பிரசன்னமாகிறேன். ஐ வில் பி பிரசன்ட் வித் யூ. நான் உங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்ய போகிறேன் என்கிற அந்த வாக்குத்தத்தம் நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம் எதிர்காலத்திலும் அவருடைய வாசஸ்தலம் நம் மத்தியிலே இருக்க போகிறதா இருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 84:1 நாம் பார்க்கிறோம், அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம்,
இன்பங்கள் எல்லாம் அது தற்காலிகமான, சீக்கிரத்திலே மாயக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனால் திருச்சபையிலே வந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது, தேவ ஜனங்கள் எங்கே கூடியிருக்கிறாரோ அங்கே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எவ்வளவு இன்பமான காரியம்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தம் இடுகிறது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனுடைய திருச்சபையை நான் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:25 நாம் பார்க்கிறோம், கால் சமீபமாய் வருகிறது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்னது? சமீபமாய் வருகிறது என்பதை நாம் அறியும் பொழுது நாம் எது விட்டுவிடக்கூடாது? சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. கொரோனாவுக்கு கழிதம் என்பதாக இப்பொழுது சபையை நிறைய பேர் எதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆன்லைனில். வீட்டிலிருந்தே ஆன்லைனில் என்ன செய்கிறார்கள்? சபை. ஆனால் இதை அறிந்து ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எபிரேயர் ஆக்கியர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இந்த விதமான காரியங்கள் என்ன செய்வீங்க? 2000 வருஷத்துக்கு பின்னதாக செய்வீர்கள். அதனால தான் அங்கே எழுத்தாளர் சொல்கிறார், நீங்கள் சபை கொடி வருதலை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. விட்டு விடாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாள் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது, தேவன் வரப்போகிறார் என்பதை உலக சூழ்நிலைகள், உலக சம்பவங்கள் எல்லாம் அறிவிக்கும் பொழுது நாம் எதிலே அதிகமாய் கூடி வர வேண்டும்? சபை கூடி வருதலே அதிகமாக இருக்க வேண்டும். இந்தியாவிலே சபை எப்பொழுதுதான் கூடி வருகிறது? அதிகமாக வாரத்திலே ஒரு நாள். நான் வேதாம கல்லூரியில் படிக்கும்போது சவுத் கொரியாவிலிருந்து ஒரு பாஸ்டருடைய பையன் என்னோட கூட படித்தார். நான் கேட்டேன், அந்த சபையினுடைய எழுப்புதலுடைய காரணம் என்ன? உங்களுடைய சபை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 0% தான் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கும்பொழுது 50-60% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு சவுத் கொரியாவிலேருந்து வந்த அருமையான அந்த நண்பன் சொன்னான், எங்களுடைய சபையிலே அனுதினமும் என்ன செய்வோம்? நாங்கள் வேலைக்கு போவதற்கு முன்பதாக சபைக்கு வந்துட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம்? வேலைக்கு போவோம். அப்போ நான் கேட்டேன், எத்தனை மணிக்கு உங்கள் சபை ஆரம்பிக்கும்? டெய்லி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? அவங்க சொன்னாங்க, டெய்லி நாங்கள் 5:30க்கு நாங்கள் எங்கே செய்வோம்? சபைக்கு வந்து தேவனை ஆராதித்துட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம்? வேலைக்கு போவோம். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 நாட்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ சபை கூடி வருதலை என்ன செய்கிறார்? விட்டு விடாமல். இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வருவதே மிக பெரிய ஒரு பாரமாக இருக்கு. அருமையானவர்களே, அருமையான கட்டிடத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். திருச்சபை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சபை கொடி வருதலை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அன்பிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? ஏவ வேண்டும். நற்கிரியைகளினாலே ஒருவர் ஏவ வேண்டும். என்கரேஜ் ஒன் another. சபை கூடி வரும்பொழுதுதான் அன்பிலும் நற்கிரியைகளிலும் நாம் ஒருவர் நாம் ஏவப்பட்டு நாம் ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இன்றைக்கு நாம் 3 காரியங்களை நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நாம் சிந்தித்தோம். God's faithfulness in this building. இந்த திருச்சபையினுடைய கட்டிடத்தின் மூலமாய் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 25 வருடத்துக்கு முன்பதாக ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய அறை வரும் என்பதை அவர் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? பார்த்திருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக, சின்ன ஜெபங்களிலிருந்து பெரிதான ஜெபங்கள் வரை எவ்வளவு உண்மை உள்ளவராக அவர் காணப்பட்டார். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், இந்த கட்டிடத்தினுடைய நோக்கம் என்ன? 4 விதமான நோக்கத்தை நாம் சிந்தித்தோம். இந்த கட்டிடமானது தேவனை துதிக்கக்கூடிய ஒரு இடமாய் என்ன செய்ய வேண்டும்? அமைய வேண்டும். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், இந்த கட்டிடத்தும் சபை விசுவாசிகள் கூடி வந்து ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடமாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மூன்றாவதாய் சிந்தித்தோம், இது தேவனுடைய ஆலயம் கூடி வரக்கூடிய ஒரு இடம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் கெடுத்தால் தேவன் கெடுத்து போடக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். நான்காவதாய் பார்த்தோம், இட்ஸ் a launch pad for missions. தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு இடமாய் இந்த இடம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாய் நாம் சிந்தித்தோம், ஆண்டவருடைய உண்மை தன்மை, கட்டிடத்தினுடைய நோக்கம். மூன்றாவதாய் நாம் சிந்தித்தோம், கட்டிடத்தை அர்ப்பணிப்பது நல்லதுதான், அதை காட்டிலும் யார் அர்ப்பணிக்க வேண்டும்?
நம்மை தாமே தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். திருச்சபையானது சந்தோஷம் நிறைந்த ஒரு திருச்சபையாக என்ன செய்ய வேண்டும்? இந்த சபை திகழ வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய சபையாக இந்த சபை காணப்பட வேண்டும். மூன்றாவதாய் நாம் சிந்தித்தோம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ், எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய சபையாக இந்த திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். dedicate ourselves, நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நாம் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். அதான் சங்கீதம் 84 நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்யக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. அந்த வானத்திலே தேவன் தாமே ஜனங்கள் மத்தியிலே என்ன செய்ய போகிறார்? வாசம் செய்ய போகிறார். அதனுடைய ஒரு முன் அடையாளம் தான் இங்கே திருச்சபை கூடி வரும்பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வாசஸ்தலமாய் இந்த இடம் காணப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவன் தேவனுக்கு முன்பதாக ஒரு ரீடெடிகேஷன், அர்ப்பணிப்பு நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அங்கே தேவனை துதித்து தேவனுடன் எப்பொழுதும் ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் வந்த பொழுது அவர்கள் நிர்வாணி என்று என்ன செய்தார்கள்? தங்களை தாங்களே உணர்ந்து கொண்டு தேவனை விட்டு அகன்று போகக்கூடிய ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நினைப்பூட்டக்கூடிய காரியம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்பொழுது ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்தை இன்பமானதாக, சந்தோஷமானதாக, அங்கே தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு இடமாக என்ன செய்ய போகிறார்? மாற்றப் போகிறார். அருமையான தேவ ஊழியர் ஜோஷுவா அவர்களும் குடும்பத்தாரும் இருக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து வருகிறார். விசுவாசிகளும் பல விதத்திலும் இந்த கட்டிடத்துக்காய் உதவி செய்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய சாக்ரிஃபைசஸை, உங்களுடைய தியாகங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எபிரேயர் 6:10 நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம், ஏனென்றால் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. இந்த கட்டிடத்துக்கு ஒரு சிலர் சின்ன சின்ன தியாகங்கள், சிறு காணிக்கை இருந்தாலும் கூட உங்களுடைய பிரயாசம் பெரிதா என்ன செய்ய கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எடுத்த அன்பின் பிரயாசம், நீங்கள் எடுத்த எல்லா விதமான தியாகங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுதி வைக்கிறார். அவர் மறந்து விடக்கூடிய தேவன் அல்ல, அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்களுடைய பிரயாசத்திற்கு, உங்களுடைய தியாகத்திற்கு ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அருமையான விசுவாசிகள், அருமையான தேவ ஊழியர், மற்றும் மற்ற சபையிலிருந்து வந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளும் கூட இந்த கட்டிடத்தை நாம் இந்த ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு துதியின் இடமாக, ஜெபத்தின் இடமாக, ஊழியத்தின் ஒரு இடமாக, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக என்ன செய்ய போகிறார்? மாற்றப் போகிறார். அதற்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பதாக நாம் என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். by doing the will of God, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய், சந்தோஷம் நிறைந்த இடமாய், ஜெபம் நிறைந்த இடமாய், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இடமாய் இந்த இடம் திகழட்டும் என்று நான் ஆண்டவருடைய நாமத்திலே நான் விரும்பக்கூடியவனாய் இருக்கிறேன். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை
பெரிதாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மா ஆதாயம் இன்னும் அதிகமாக தொடர்ந்து இன்னும் ஆத்மாக்கள் அதிகமாக பெருகி சவுத் கொரியாவில் ஆண்டவர் எவ்வளவு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாரோ, திருச்சபையை நாம் விட்டு விடாத வண்ணமாக இன்னும் அதிகமாக திருச்சபையானது வாரத்தின் ஒரு நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் கூடி வந்து துதி நிறைந்த இடமாக, ஸ்தோத்திரம் நிறைந்த இடமாக, ஜெபம் நிறைந்த இடமாக இந்த இடம் அமையட்டும் என்று ஆண்டவரின் நாமத்திலே வாழ்த்தி ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து